விஜய் டிவில நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கடந்த சீசன்லயே நீங்க வந்து ஆடிஷனுக்குலாம் போனதா நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தீங்க. அடுத்த சீசன்லயாவது நீங்க போறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா? இல்ல மேம். நான் 2, 3 சீசனாவே அதுக்குண்டான முயற்சிலாம் எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த லாஸ்ட் சீசன பார்க்கும்போது போணுமா? அவங்க வந்து இந்த மாரி அவங்க வந்து விஜய் டிவிக்குள்ள யாராவது பிக் பாஸ்ல போறாங்கன்னா, திரும்பி வெளில வந்தோனே அவங்க வாழவே கூடாது. 24 ஹவர்ஸ் லைவ்ல வந்து அடுத்த நாள் தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே மாரி வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நடக்கிற விஷயத்த ஒரு 1 ஹவர் தான் வந்து அவங்க எடிட் பண்ணி இது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து யார நல்லவங்களா காமிக்கணும், யார வந்து என்ன மாரி காமிக்கணும். நீ வந்து பிக் பாஸ் போனோடனே பிக் பாஸ் போனா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் மாறிடும், எல்லாமே இதுவாயிடும். நீ திரும்ப வந்து டான்ஸ் ஆட வந்துட்டு அப்ப நீ நல்ல கேரக்டர், நீ மோசமானவ, நீ பிக் பாஸ்ல போயிட்டு எப்படி திரும்பி டான்ஸ் ஆட வரலாம்? உங்களை நம்பிதான் 2 பேர் வந்திருக்காங்க. உங்க எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எல்லாம் பாரு ஆகட்டும், கமருதீன் ஆகட்டும் வந்திருக்காங்க. நீங்க நினைச்சா அவங்கள காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த நிழல் உலகத்துல வாழ்றதுக்காக இந்த சீசனுக்கு முன்னாடி நீங்களும் அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கல்ல மேம்? நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஏன்னா இது வரைக்கும் வந்த சீசன்ல வந்து இந்த அளவுக்கு நடக்கல. இந்த அளவுக்கு விஜய் டிவில நான் இவ்வளவு விஷயம் நான் பார்க்கல. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை வணங்குங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட நடிகை திருநங்கை சிந்து அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். விஜய் டிவில நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கடந்த சீசன்லயே நீங்க வந்து ஆடிஷனுக்குலாம் போனதா நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தீங்க. ஆனா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தின் காரணமா நீங்க போகல. இப்போ இந்த ஃபினாலே முடிஞ்சு அடுத்த சீசன் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. அடுத்த சீசன்லயாவது நீங்க போறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா? இல்ல மேம். நான் ஒரு 2, 3 சீசனாவே அதுக்குண்டான முயற்சிலாம் எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த லாஸ்ட் சீசனை பார்க்கும்போது போணுமா, அதை முயற்சி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசனை பார்த்ததுக்கு ஏன்னா இந்த லாஸ்ட் சீசன்ல வந்து இது வரைக்கும் இல்லாத சீசன்ல வந்து ஏதோ புதுசா வந்து நிறைய பேர் ஆளுங்க வந்தாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, எல்லாமே நடந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஆர்பிக்காக விஜய் டிவி வந்து நிறைய விஷயம் பண்ணாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி வெளியில பாக்குற ஆடியன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ அதுல வந்து ஒரு 100 நாள் இருக்கிறாங்க. அது வந்து ஸ்கிரிப்ட் இல்லையோ அதெல்லாம் அடுத்த அடுத்த கட்டம் வச்சுக்கலாம். பட் ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு 10 நாள் ஒரு நார்மலா ஒரு பீப்புள் எடுத்து போய் வச்சா அந்த கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல, இவ்வளோ பேசுறாங்கல்ல, ஒரு 10 நாள் போயிருந்தாலும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்ப 100 நாள் ஷோல ஒருத்தவங்க போயிட்டு அங்க நிறைய எப்படி எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தாதான் பிக் பாஸ்குள்ள இருக்க முடியும். கண்டென்ட் இல்லைன்னா உங்களை 1 வீக்ல 2 வீக்ல அமைச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி நிறைய பிரச்சனை அந்த டாஸ்க் எல்லாமே பண்ணியிருக்கவங்க. அவங்க எப்படி அதை வந்து பெர்ஃபெக்டா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்தா பெர்ஃபெக்டா எப்படி இருக்க முடியும்? யாராலையும் இருக்க முடியாது. ஆனா இந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, இதுதான் அவங்களோட ரியல் கேரக்டர், இதுதான் அவங்களோட ரியாலிட்டி. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து விஜய் டிவிக்குள்ள யாராவது பிக் பாஸ்ல போறாங்கன்னா திரும்பி வெளில வந்தோடனே அவங்க வாழவே கூடாது. அவங்கள வந்து மொத்தமா ஒதுக்கிடுறாங்க. மொத்தமா ஒதுக்கிட்டு இவங்க மோசமான ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த ஜூலியவே வந்து இன்னும் அது நடந்து 10, 8, 9 வருஷம் ஆகப்போகுது. இன்னமும் வந்து ஜூலிய திட்டுற ஒரு சில பேரும் இருக்கிறாங்க. அது ஒரு ரியாலிட்டி ஷோன்றதே தெரியாம ஒரு கற்பனை உலகத்துல வந்து மக்கள் வந்து ரொம்ப இது பண்றாங்க. இதனால நம்ம ஏதாவது போனா கூட நம்மள எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க, இல்ல நமக்கு ஏதாவது இதுவாயிடுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சு. அதற்கெல்லாம் எதிர்கொள்ளும் திறனோட தான் அந்த போட்டியாளர்கள் உள்ள போறதுக்கே சம்மதிக்கிறாங்கல்ல மேம்? சம்மதிக்கிறாங்க. பட் ஓகே. ஆனா எல்லாமே வந்து விஜய் டிவி கையில தானே இருக்கு. அவங்க வந்து என்னன்னா, இப்ப நம்மள வந்து நல்ல விதமா அங்க 24 ஹவர்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. பட் அந்த 24 ஹவர்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும்னு வராது. ஏன்னா வந்து முன்னாடி நாள் நடக்கிறது தான் வந்து 24 ஹவர்ஸ் லைவ்ல வந்து அடுத்த நாள் தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நடக்கிற விஷயத்த ஒரு 1 ஹவர் தான் வந்து அவங்க எடிட் பண்ணி இது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து யார நல்லவங்களா காமிக்கணும், யார வந்து என்ன மாதிரி காமிக்கணும், என்ன மாதிரி ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய ஷோ வந்து ஒரு நார்மலா டிவில வருதுன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஷோவா இருக்கு. ஏதாவது இது பண்றாங்கன்னா சக்சஸ்ஃபுல் எப்படி வருது, அங்க அங்க நடக்கிற பிரச்சனைகள் அந்த இதுவெல்லாம் எதனால வந்து டிஆர்பினால தான். அப்ப அந்த டிஆர்பியோட ரேட் வந்து அதிகமாகணும். அதிகமாகணும்னா அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்?
அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மள வந்து என்ன பிரச்சனைகளால டிஆர்பி ஏறுது அப்படின்னீங்க இல்ல, டிஆர்பிக்காக தான் பிரச்சனைகளை உருவாக்கப்படுது அப்படின்னு பேசுறாங்க. டிஆர்பிக்காக தான் பிரச்சனைகள் உருவாக்கப்படுது. பிரச்சனைகளை உருவாக்குறத வந்து அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமா அதை பயன்படுத்திட்டு அதை எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும். இப்ப நான் வந்து அந்த 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 விஷயத்துல வந்து ஒரு 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 சின்ன ஒரு இது ஒருத்தங்க வந்து ஒரு 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 நல்ல விஷயத்தையே பேசுறாங்க வச்சுங்க, ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன ஒரு மியூசிக் சேஞ்ச் பண்ணாலே ஒரு சில படத்துல வந்து அந்த அந்த சீனோட இதுவே மாறிடும். அந்த மாதிரி நம்ம நல்ல விதமா பேசினா கூட அத வெளியில காமிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி போய் சேரும்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா உள்ள இருக்கோம், நம்ம கிட்ட போன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது வெளியில தெரியுமோ அது நல்ல விதமாவும் போகலாம், அது கெட்ட விதமாவும் போகலாம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற லைஃபும் உள்ள பிக் பாஸ் போயிட்டு வந்தா கெடுத்து போமோ அப்படின்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இப்ப வந்துருச்சு. இப்போ நீங்க பிக் பாஸ் போக்குறது அந்த முயற்சியை கைவிட்டதுக்கான காரணம் கடந்த சீசன்ல பார்த்த விஷயங்கள் மட்டும் தானா, இல்ல வேற ஏதான காரணங்கள் இருக்கா மேம்? இல்ல மேம், கடந்த சீசன்ல பார்த்த விஷயம் மட்டும் இல்லாம அதுல வந்து இப்போ பிக் பாஸ்ல வந்து போனோன்னே இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தங்க ரம்யா ஜோன்னு ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் போயிருந்தாங்க. ஒரு டான்சர் ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து இப்பதான் ஒரு டான்சர், அவங்க இப்பதான் பிக் பாஸ்ல போயிருக்காங்க. என்ன ஒரு 60 டேஸோ 70 டேஸோ இது இருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு வந்து பேமெண்ட்னா இப்போ வந்து அவங்களுக்கு பேமெண்ட்னா உடனே வந்து பேமெண்ட் வெளியில வந்த உடனே அவங்களுக்கு உடனே பேமெண்ட் கைக்கு வந்துடாது, எல்லாமே வந்துடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். இப்போ அவங்க வெளியில வந்தோடனே அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும்ல. அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. வெளியில வந்தோடனே அவங்க ஒரு ஷோக்கு அவங்க டான்ஸ் கூப்பிடுறாங்க, திரும்பி டான்ஸ் ஷோக்கு போறாங்க. அதை வந்து ஒரு வைரலா ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு, நீ வந்து பிக் பாஸ் போனோடனே பிக் பாஸ் போனா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் மாறிடும், எல்லாமே இதுவாயிடும், நீ திரும்ப வந்து டான்ஸ் ஆட வந்துட்டு அப்ப நீ நல்ல கேரக்டர், நீ மோசமானவ, நீ பிக் பாஸ்ல போயிட்டு எப்படி திரும்பி டான்ஸ் ஆட வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கிளிப், அந்த டான்ஸ் கிளிப் எல்லாம் எடுத்து போட்டோம். அந்த கீழே கமெண்ட்ஸ்லயும் சொல்லி அவ்வளோ பேர் அவங்க இது பண்றாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க என்ன க்ரோ பண்றாங்க, என்ன க்ரோ த்ரூ பண்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பர்சனல் லைஃப். ஆனா பிக் பாஸ் என்ற ஷோல போயிட்டு வந்தவொடனே அவங்களுக்கு என்னவோ கோடி கணக்குல கொடுக்குற மாதிரியும், அவங்க அதை வச்சு அவங்க பெரிய ஆள் ஆயிட மாதிரியும், அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப்னு எதுவுமே கிடையாத மாதிரியும் மக்கள் வந்து அதை வேற விதமா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களுக்கு பாதிக்கப்படல. அவங்க மனசளவுல எவ்வளவு விஷயத்த வந்து இது பண்ணுவாங்க. அப்போ பிக் பாஸ்ல போற போட்டியாளர்கள் வந்து அவங்களுடைய வருங்காலம் நல்லா இருந்தாலும் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எதிர்காலம் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுது. அதுல பிக் பாஸ்ல போறவங்கள இப்போ ஒரு 20 பேர் கண்டஸ்டன்ட், 17 பேர் கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா அதுல யாராவது ஒரு சில பேர், ஒரு 2 பேர் இது வரைக்கும் நடந்த சீசன்ல, இந்த 9 சீசன்ல விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல சக்சஸ் ஆகி பிக் பாஸ் போயிட்டு வெளில வந்தவங்க சக்சஸ் ஆனவங்க விரல் விட்டு எண்ணலாம். மத்தவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியல, அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிற இடம் தெரியலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப்ல அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம். ஆனா அங்க ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி காமிக்கிறதுனால வெளியில வந்து அவங்க பர்சனல் லைஃபும் அதுல பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு காரணமே வந்து பிக் பாஸ் போலாமா வேணாமா அப்படின்ற நிறைய பேருக்கு நிறைய யோசிக்க தோணுது. இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர், லீடிங் ஆக்டர் நிறைய பேர் வந்து விஜய் டிவில இருந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டாலும் நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு மெயினான காரணமே அதுக்கு போயிட்டு பிஃபோர் பிக் பாஸ் பிஃபோர் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், ஆஃப்டர் எப்படி இருக்கும்னா அந்த ஃபேமை விட அதுக்கப்புறம் வர அந்த பிரச்சனைகளை வந்து நினைச்சு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ற முக்கியமான காரணம் அதுதான். இப்போ பிக் பாஸ்ல நடக்கிற அத்தனை தவறுகளுக்குமே விஜய் டிவி வந்து டிஆர்பிக்காக நிறைய விஷயம் பண்றதுதான் காரணம் அப்படின்னு நீங்க சில காரணங்களை சொல்றீங்க. ஆனா கடந்த சீசன்ல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி ஆகட்டும், கம்ருதீன், இவங்க வந்து நிறைய டபுள் மீனிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் பேசி அது வந்து ரசிகர்களை முகம் சுழிக்கிற விதத்துல பல விஷயங்களை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கெல்லாம் விஜய் டிவி காரணம் நம்ம சொல்ல அவங்க முடியாது. செஞ்சது தப்புதான் மேம், அவங்க செஞ்சது தப்புதான். இப்ப இவ்வளவு பேர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் பாக்குற ஒரு ஷோல இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், அவங்க பேசுறதெல்லாம் எவ்வளவு எடிட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸ் அப்படி லைவ்ல வந்துடாது, 1 ஹவர் அந்த ஷோலயும் ஃபுல்லா காமிச்சிட மாட்டாங்க. அப்படி இருக்கும் அதை எடிட் பண்ணணும்னு நினைச்சா எடிட் பண்ணலாம். இது தேவையில்லாத, இது வேணாம், ஏன்னா இது வந்து இது பாக்குற எல்லா குழந்தைகளும் எல்லா குடும்பத்திலயும் பாக்குறாங்க அப்படின்றமோ அதை எடிட் பண்ண அதை அப்படியே எதுக்காக அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு பேசும் பொருளாக்கி இதுல ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி இது ஒரு டிஆர்பிக்கான ஒரு இதுதான், ஒரு யூகம் தான், அவங்களோட யூகம் தான் இது. அதனால வந்து அங்க இருக்கிறவங்க வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் அவங்க காமிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க பண்ற ஒரு சின்ன சின்ன அசைவை கூட அவங்களுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்ப சாண்ட்ரா அவங்களுக்கு கூட வந்து கார்ல இருந்து தள்ளின இஷ்யூ, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அது வெளியில இது டெலிகாஸ்ட் ஆனா கண்டிப்பா இது இஷ்யூ ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும். உங்களை நம்பிதான் 2 பேர் வந்திருக்காங்க. உங்க எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எல்லாம் பாரு ஆகட்டும், கம்ருதீன் ஆகட்டும் வந்திருக்காங்க. நீங்க நினைச்சா அவங்கள காப்பாத்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை வராம தடுத்துக்கலாம். அது அவங்க பண்ணது நான் தப்புன்னு சொல்ல வரல, அவங்க பண்ணது தப்பு தான். பட் அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி அதை ஒரு டிஆர்பி ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போயிட்டு கடைசியில அவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில வர வரைக்கும் அவங்க
அவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில வந்தோன்னே அவங்க மனசளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தை இது பண்ணிருப்பாங்க, ஃபேஸ் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம பப்ளிக்கே வந்து அதை வந்து ரியாலிட்டி ஷோ, அதுல ஒரு பிரச்சனை நடக்கு, அது ஒரு டாஸ்க்ல வந்து சண்டை அந்த மாதிரி நடக்கிற பிரச்சனை எல்லாம் நடக்கிறது சகஜம் தான். லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு டாஸ்க்ல கூட இந்த பாரோட கண்ணுல அடிச்சு அவங்க கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும், அது ஒரு டாஸ்க். பட் சாண்ட்ரா விழுந்தாங்க, அது தப்பு. இருந்தாலும் வந்து அதை ஜனங்க பார்த்தோன்னே நார்மல் நம்ம பர்சனல் லைஃப்ல ஒரு ரோட்ல யாரோ ஒருத்தனை அடிச்சாலோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போற ஜனங்க, இல்லைன்னா அவங்க போன் எடுத்து வீடியோ எடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல போடலாம், யூடியூப்ல போடலாம், இந்த வீடியோ வைரல் ஆகுமா அப்படின்னு நினைக்கிற ஜனங்க ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு டாஸ்க்ல நடக்கிற பிரச்சனைய ஏதோ அவங்க லைஃப்ல அவங்க குடும்பத்துல நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி அதை ஒரு பெரிய விஷயமா பேசி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அவங்களுக்கு ரெட் கார்டு தரணும் எல்லாம் பண்ணாங்க. அவங்கள பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில வந்துட்டாங்க. இதே ஜனங்க ஒரு 1 வீக் அப்புறம் திரும்பி அவங்க சாண்ட்ராக்காக சப்போர்ட் பண்ண ஜனங்க திரும்பி அப்படியே ஆப்போசிட்டா பாருக்கும் கமலுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவங்க ஆக்ட் பண்ணாங்க, அவங்க இது இப்பதான் ரியலைஸ் ஆச்சா? ஏன்னா அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தா நிறைய பேர் டான்ஸ் ஆடுற வீடியோ அப்படி இப்படி என்னன்னா அப்ப ஜனங்களே வந்து என்ன ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து சரின்னு தோணுது, நாளைக்கு அவங்களுக்கு தப்பான்னு தோணுது, நாளைக்கு தப்புன்னு தோணுது, நாளைக்கு சரியா தோணும். அதனால ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க, ரியாலிட்டி ஷோக்கும் ரியல் லைஃப்க்கும் வித்தியாசமே தெரியாம இப்போ வந்து தேசிய பற்று, தமிழ் பற்று எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து மொபைல் பற்றுன்னு இப்ப இவங்களுக்கு வந்திருக்கு புதுசா. அந்த மொபைல் இருந்தா போதும், 24 மணி நேரம் அந்த மொபைலை வச்சு அது இருந்தாவே எல்லாரும் சாதிச்சிடலாம். அது வந்து ஒரு நிழல் உலகம், நிஜ உலகம்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் நிழல் உலகத்திலே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நிழல் உலகத்துல வாழ்றதுக்காக இந்த சீசனுக்கு முன்னாடி நீங்களும் அதுக்கு ட்ரை பண்ணிருந்தீங்கல்ல மேம்? நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஏன்னா இது வரைக்கும் வந்த சீசன்ல வந்து இந்த அளவுக்கு நடக்கல, இந்த அளவுக்கு விஜய் டிவில நான் இவ்வளவு விஷயம் நான் பார்க்கல. பட் இந்த சீசன் 9ல வந்து இதுல வந்து டிஆர்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய அந்த பிரச்சனை, அந்த திவாகர் வாட்டர்மெலன் திவாகர் ஆகட்டும், கலையரசன் ஆகட்டும், இவங்க எல்லாம் ஏன் போட்டீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் நாங்க பிக் பாஸ் இனிமே பார்க்க மாட்டோம் அப்படி இப்படின்னு போனால ரொம்ப டிஆர்பி கம்மியாயிடுச்சு. பட் அவங்க என்ன பண்ணாங்க, டிஆர்பி கம்மியாச்சுன்னா அதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு டாஸ்கோ என்னவோ ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வெளியே விட்டாங்க. பட் அதெல்லாம் அப்படி பண்ணாம உள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து சின்ன சின்ன பிரச்சனை அதை பெரிதாக்கி வெளியில வந்து இன்னும் அதை வந்து அவங்களே ஒரு இது பண்ணும் போது அது வந்து வெளியில திரும்பவும் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தா நம்மளோட லைஃபே ரொம்ப ஸ்பாயில் ஆடுமோ அப்படின்ற மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்துருது எல்லாரையும். இப்போ நீங்க ஆடிஷனுக்கு போயிருந்தீங்கல்ல மேம், பிக் பாஸ் ஆடிஷனுக்கு போயிருக்கும் பொழுது உங்களை வந்து அவங்க நடத்திய விதமும், உங்ககிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் என்னென்ன எதிர்பார்த்தாங்க, உங்களுக்கு அங்க என்ன நடந்தது? இல்ல நம்ம என்னன்னா நம்மள வந்து நிறைய அது ப்ராசஸ் நிறைய 1 by 1 அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க விஜய் டிவி இது நிறைய இது இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஆல்ரெடி பிக் பாஸ்ல போயிட்டு வந்திருக்காங்கல்ல, பிக் பாஸ்ல ஆல்ரெடி போயிட்டு வந்து ஏதாவது ஒரு கண்டஸ்டன்டோட ஃப்ரெண்டோ இல்ல ரிலேட்டிவோ அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. அவங்க வந்து ஆக்டரா இருக்காங்களோ இல்ல மாடலிங் பண்றாங்களோ இல்ல என்ன மாதிரி இருக்காங்களோ அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி இவங்க வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்றது இந்த பாலிடிக்ஸ்ன்றது வந்து விஜய் டிவில கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவங்களோட இதுல வந்து இந்த நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட சர்க்கிள் இருக்கிறவங்களே சுத்தி இது வந்து ஆடிஷன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வைக்கிறாங்க. ஆடிஷன் கூப்பிடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் நம்மள வந்து எவ்வளவு நம்மள கொஸ்டின் கேட்கணுமோ, எவ்வளவுக்கு நம்மள இது பண்ணணுமோ, நம்மள வந்து அலையதான் வைக்கிறாங்களே தவிர நம்மள வந்து செலக்ட் நம்மளுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் ஆனா அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் நமக்கு மறுக்கப்படுது. காரணங்கள் ஏதாவது சொன்னாங்களா மேம் உங்களை தவிர்ப்பதற்கான காரணம் சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா காரணங்கள் சொன்னா நம்ம அவங்க வந்து என்ன சொல்றது, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து புரிஞ்சா மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அவங்க சொல்றதே வந்து ஒரு இதுவா சொல்ல, இல்லங்க பாக்கலாம் நெக்ஸ்ட் சீசன்ல, இல்ல நாங்க சொல்றோம், இல்ல பாக்கலாம், இல்ல இப்படி எல்லாம் ப்ராசஸ் இருக்கு, இல்ல இந்த சீசன்ல வந்து நாங்க வந்து டிரான்ஸ வந்து போடலாமா வேணாம்னு யோசிக்கிறோம், இதை பத்தி நாங்க ப்ரொடக்ஷன் கிட்ட பேசணும், இது பண்ணணும், அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கண்டிப்பா நம்மள அவாய்ட் பண்ண தான் மோஸ்ட்லி பாப்பாங்க. இல்ல எந்த திறமையும் இல்லாம ஒரு நார்மல் மனிதர்களா இருக்கக்கூடியவங்க உள்ள போகும்பொழுது இத்தனை காரணங்களை அவங்க சொல்லலாம். ஆனா நீங்க ஆல்ரெடி வந்து படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, நடிகையா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் பொழுது உங்களை அவங்க தவிர்ப்பதற்கான அவசியம் என்ன? ஏன்னா எனக்கு வந்து விஜய் டிவில யாராவது ஒரு சப்போர்ட்டரோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து பிக் பாஸ்ல போயிருந்தாலோ, ஏதாவது சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாலோ, இல்ல அவங்களோட நான் இது மூலியமா போயிருந்தாலும் அப்படி இருந்தா எனக்கு கண்டிப்பா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏதாவது இந்த சீசன்ல கூட அடுத்த சீசன்ல சொல்லணுமா, நான் யாரோட உதவியும் இல்லாம நானே தன்னிச்சையா போய் நான் இது பண்ணதுனால இப்படி தன்னிச்சையா போறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரிதான் இது பண்ணுவாங்க. ரியாலிட்டி ஷோஸ்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்து ஆடியன்ஸான பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல உண்மைகளை போட்டு உடைச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம், நன்றி. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பதே கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு
தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும்.